காலை வணக்கம். இது ரொம்ப நாள் பிரச்சனை. ஆனால் 100 வாட்டி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இலவச சட்ட உதவி கழகம்னு ஒரு கழகம் இருக்குல்ல, அதில் இலவச சட்ட உதவி வழங்குற மாதிரி. அது இலவச சட்ட உதவி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இல்லை. இலவச சட்ட உதவி வழக்கு கொடுத்து வழக்கறிஞர்களுக்காக ஏதோ ஒரு பேனலை போட வேண்டியது லோவர் கோர்ட்டில் இல்லை. அதுலேயும் ரொட்டீன் வழக்கறிஞர் சங்க தலைவர் யாரை சொல்கிறாரோ அவருக்கு யார் இது பண்ண அதுலேயும் உள்ள அது வேறு பர்சன்டேஜ் வேறு சில அசோசியேஷனில் வாங்கிக்கிறாங்க. லோவர் கோர்ட் லெவலில், செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட் லெவலில் பேனல்னு வேஸ்ட்டு. அந்த பேனல் இலவச சட்ட உதவி கழக வழக்கறிஞர்கள் ஒழுங்காக கேஸ் நடத்துறதில்ல. என்ன அவங்களுக்கு கேஸ் எப்படி நடத்தணும்னு தெரியல. இதுக்காக ஒரு வழக்கு இது 302/376 கேஸ் விடுதலை ஆகிருக்கு. எப்படி விடுதலை ஆகிற காரணங்கள் நமக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. டிஃபென்ஸில் ஆகிருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், AR 2025 சுப்ரீம் கோர்ட் 308, AR 2025 சுப்ரீம் கோர்ட் 308, அசோக் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அசோக் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். முதல் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அக்யூஸ்ட் கூப்பிட்டு போய் கற்பழித்து கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. அதை அந்த பொண்ணை விட 7 வயசு பெரியல இருக்கிற ஒன்று விட்ட சகோதரன் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். ஆனால் அவன் அந்த பையனை தடுக்கவோ எதுவோ முயற்சி பண்ணலை. அது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு காரணம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம், இறந்து போன பெண்ணோட அண்டர்வேரையும் ஜட்டியும் செருப்பையும் ரிகவரி பண்ணுறாங்க. அக்யூஸ்டு 127 இருக்குது எவிடன்ஸ் சாட்சி சட்டத்தில் ரிகவரி. ஆனால் அந்த மாஜர்நாமாவில் எந்த இடத்துலேருந்து அந்த பொருட்களை கைப்பற்றினாங்கன்னு குறிப்பிட்டு சொல்லப்படலை. அது குறிப்பிட்டு சொல்லப்படுற இடமும் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன இடமும் டேலி ஆகணும். அது ஆகாதனால அந்த கிரவுண்டும் காலி ஆச்சு. மூணாவது ரொம்ப மேஜர் கிரவுண்ட் 313 கொஸ்டின் ப்ராப்பராகவே போடலை. முக்கியமான சாட்சியங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லலை. இதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரசாங்க வக்கீல்கள் நீதிமன்றத்துக்கு முறையாக உதவி செய்கிறதில்ல. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுல இருந்து ஓப்பனிங் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் 313 சாட்சி விசாரிக்கப்போ நீதிமன்றம் 313 அப்போ அவர் கடமை இது. இந்தந்த சாட்சியத்தெல்லாம் நீங்கள் 313 போடணும்னு சுட்டி காட்ட வேண்டிய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்தது என்னன்றாங்கன்னா, அக்யூஸ்டுக்கு லீகல் எய்டு வக்கீல் இல்லை, வக்கீல் வரலன்றதை வச்சு கேஸ் நடத்த அனுமதிக்கக்கூடாது நீதிமன்றத்தை அரசு வழக்கறிஞர்கள்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த லீகல் அத்தாரிட்டி ஆக்டு நீதிமன்றம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு A to Lன்னு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் டைரக்ஷன்ஸ் என்னன்னா, லீகல் எய்டில் இருந்து வக்கீலுங்க ஒழுங்காக ஆஜராகிறா பார்க்க வேண்டியது ப்ராசிக்யூட்டருடைய கடமை. ரெண்டாவது, லீகல் எய்டு வக்கீல் ஆஜராகலைன்னா மாற்றிடாமல் தவிர வக்கீல் இல்லாமல் கேஸ் நடத்தக்கூடாது. அதாவது மர்டர் கேஸ் மாதிரி இருந்தால் தான் 10 வருடம் குறைந்த அளவுக்கு அனுபவம் உள்ள வழக்கறிஞர்களை தான் நியமிக்கணும். இன்னும் சென்சிட்டிவான கேஸு நிறைய கடுமையான சட்ட நுணுக்கில் இருக்கிற வழக்காக இருந்தால் லீடர் ஆஃப் த பாரில் இருக்கிற பெரிய குற்றவியல் வழக்கறிஞரை நியமிக்கணும், அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தான் இப்போ கடைசியாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பேனலில் இருக்கிற வக்கீல் ஒழுங்காக பேனலில் இருக்கானா பாருங்கள், ஒழுங்காக கோர்ட்டுக்கு போகிறானா பாருங்கள், செக் பண்ணுங்கள். அவன் இல்லைன்னா அவரை ரிமூவ் பண்ணி போடுங்க, ட்ரைனிங் கிளாஸ் நடத்துங்க, அவனுக்கு கோச்சிங் கொடுங்க. இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் செய்கிறாங்களா செய்யலையான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இது மாதிரி ரொம்ப அடிக்கடி சொல்லின்னு தான் இருக்கிறாங்க, ஆனால் செய்யறதில்லை. நீங்கள் இந்த மாதிரி சாதாரண வழக்கறிஞர் இருந்தால் கூட லீகல் எய்டில் இருக்கிற வக்கீலுக்கு அவருக்கு திறமையானவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 303 CRPCயில் ப்ரீ லீகல் எய்டை டிஸ்கஸ் பண்ணி ஆர்டிக்கல் 21 39A கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ் பண்ணி இந்த டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷன் 2/12/2024 கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த ஒரு கிரவுண்ட்லேயும் தான் அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. இலவச சட்ட உதவி முறையாக தரப்படவில்லை. அதனால் இந்த அசோசியேஷன் சொல்கிற ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இன்டர்வியூ வச்சு பேனல் அட்வொகேட்டை வச்சு அவங்க சப்ஸ்டான்ஷியல் சேலரி கொடுத்து நீங்கள் இலவச சட்ட உதவி வச்சு நான் கேஸ் நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. செய்கிறாங்களா செய்யலையா தெரில. இது 3 ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டு,
அசோக் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஏஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 308. பார்க்கலாம் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. காலை வணக்கம், நன்றி.